ராகி கார உருண்டைக்கு முதல்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், உப்பு, 1 கிளாஸ் மாவு, 2 கிளாஸ் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி, அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கெட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கெட்டி விழாமல் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுனாலே ராகி மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை ஆஃப் பண்ணிக்கிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இது நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.